ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று ஆய்வுக்கூட கோமாளிகள். உலகம் இது வரைக்கும் வச்சிருக்கிற அறிவை சரியா தவறான்னு பரிசோதிக்கும் வகுப்பறையாக அறிவியல் கல்வி இல்லாமல் அறிவியல் பாடங்களை கட்டளை மாதிரி மாணவர்கள் முன்னாடி வைக்குது. அவற்றை மாணவர்கள் குருட்டு மனப்பாடம் செஞ்சு பள்ளித் தேர்வில் நகல் செய்வது மாதிரி மாறிடுச்சு. இது துரதிருஷ்டவசமான சூழல் அப்படின்னு இந்திய கல்வி முறையை ஆராயறதுக்கு மத்திய அரசு 1964 நியமித்த கோத்தாரி குழுவினுடைய அறிக்கை சொன்னிச்சு. தமிழகத்தில் ஒவ்வொரு உயர்நிலை பள்ளியிலையும் குறைந்தபட்சம் 2 ஆய்வகங்கள், அதுவே மேல்நிலை பள்ளியாக இருந்துச்சுன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு 3க்கும் தனித்தனியான ஆய்வகங்கள் இருக்கணும். இதுதான் அரசாங்கத்தோட விதிமுறை. அப்படி பார்த்தா நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான ஆய்வுக்கூடங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம குழந்தைகள் படைப்பாற்றலை பயன்படுத்தி புதிதாக எதையுமே கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கே, அது ஏன்? யாரோ எங்கேயோ செய்து பார்த்த ஆய்வுகளை அப்படியே திரும்ப செய்கிறது, மனப்பாடம் செஞ்சு அவங்களுக்கு என்ன முடிவு வந்துச்சோ அதே முடிவுகளை மாணவர்கள் எட்டுறது அப்படிங்கிற தற்போதைய செய்முறை அறிவியல் ஒரு நாடகம் மாதிரி தானே இருக்குது. அறிவியல் வகுப்பறையெல்லாம் பாடப்பொருளுங்கிற வரையறையை விட்டு வெளியில் வர்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது லேபில் நுழையிற குழந்தைங்க தங்களை எப்படி விஞ்ஞானிகளாக உணர்வாங்க? இதுக்கு மாற்று வழி தேட என்னை தூண்டியவர்கள் தான் ஆய்வுக்கூட கோமாளிகளான மகேந்திரனும் இஸ்மாயிலும். ஆய்வுக்கூடங்கள்லாம் மதிப்பெண்களை துரத்தும் ஒரு கல்வியோட அங்கமாயிடுச்சுல்ல. ஒரு மின் பொறியாளருக்கு வீட்டு மின்சாரத்தில் ஃபியூஸ் போனால் போட தெரியாதுங்க. ஒரு ஆட்டோமொபைல் பொறியாளருக்கோ தன்னோட இருசக்கர வாகனம் பழுதானா கூட ஒரு படிக்காத மெக்கானிக்கை நாடக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. இப்படிப்பட்டவங்களை தான் உற்பத்தி செய்யுது நம்மளோட அறிவியல் கல்வி. பள்ளி பருவத்தோட இயல்பான அறிவியல் தேடலை பாதுகாத்து வளர்க்கும் இடங்களாக அறிவியல் கூடங்களை பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தினாதான் உண்மையான அறிவியல் கல்வி மூட நம்பிக்கைகளுக்கு எளிதில் பலியாகிற ஏமாளிகளை உருவாக்காது. நம்மளோட அன்றாட வாழ்வில் கலந்து போன மேட் இன் சைனா பொருட்களை மேட் இன் இந்தியாவாக மாற்றிடும் சக்தி உண்மையான அறிவியல் கல்விக்கு உண்டு அப்படின்னு எனக்கு போதிச்சவங்க இந்த மகேந்திரனும் இஸ்மாயிலும். சுனாமி பேரழிவு எங்கள் ஊரை தாக்கிய வருடம் அது. தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்காக ஆய்வுகளை சமர்ப்பிக்கிறதுக்காக பள்ளி சார்பில் பலரை நாங்கள் தேர்வு செஞ்சு வச்சுருந்தோம். அதில் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த மகேந்திரனும் இஸ்மாயிலும் நாங்கள் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டாங்க. அவங்க 2 பேரும் மீனவ கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள்னோ அல்லது சுனாமியில் அவங்களுடைய பல உறவினர்களை அவங்க இழந்தவங்கன்னோ எனக்கு தெரியாது. பொதுவாக அறிவியல் மாநாடு அப்படின்னா ஆசிரியர்கள் தான் ஏதாச்சும் ஒரு தலைப்பு எடுத்து கொடுத்துப்பாங்க. கட்டுரையை ஆய்வு கட்டுரை மாதிரி எழுதி 7-8 அட்டையில் படங்களெல்லாம் வரைஞ்சி மாணவர்களை அனுப்புவாங்க. அறிவியல் மாநாடு பங்கேற்கும் ஒரு சடங்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மகேந்திரனும் இஸ்மாயிலும் சுனாமிக்கு பின் கடல் அப்படின்னு ஒரு புதிய தலைப்பை சொல்லி அதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க. நடக்க போகிறத நான் அறியாமல் ஒரு தலைமை ஆசிரியராக ஒரு எந்திரத்தனமாக அந்த நேரத்தில் நான் தலையசிச்சிட்டேன், ஓகே சொல்லிட்டேன். பர்மிஷன் வாங்கிட்டு போன பசங்க தான் 1 வாரம் ஆச்சு ஸ்கூலு பக்கமே வரல. வீட்லையும் அந்த பசங்களை காணும்னு எங்கே பார்த்தாலும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசிரியர்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சி. திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் சீருடை கூட போடலை, சாதாரண உடையில் பல நாள் தூங்காத கண்களோட அந்த 2 பசங்களும் ஸ்கூலுக்குள்ளே வராங்க. வந்தவங்க கையில் விதவிதமான மீன்கள் இருந்துச்சு. கடலில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சேகரித்த கடல் நீர் மாதிரிகள் இருந்துச்சு. கப்பி, மண், ஷெல்லு, சங்குகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கெமிஸ்ட்ரி லேபில் அப்படியே கொட்டினாங்க. தண்ணீரில் இருந்த பலவித உப்புகளினுடைய அளவு, மண்ணோட கருப்பு நிற மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நிஜமான சோதனைகளை அவங்க நடத்தினாங்க. உயிரியல் ஆய்வுக்கூடத்தில்
புதிய வகை மீன்களை பார்மலின் கரைசலில் போட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் கடல் நீரோட மின்கடத்தும் திறன் எப்படி மாறி இருக்கு அப்படின்னும் அதையும் ஆராய்ஞ்சு அறிவிச்சாங்க அந்த பசங்க. இத்தனை விதமான ஆய்வுகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆய்வுக்கூடத்தை பார்க்கும்போது ஏதோ பாத்திர கடையில் யானை புகுந்த மாதிரி அந்த ஆய்வுக்கூடம் இருந்துச்சுங்க. உண்மையாகவே அவங்க ஆய்வுக்கூட கொமானிகள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான மீனவர்களோட நேர்காணல் செஞ்சு அவங்களோட ஆய்வு முடிவுகளை ஆட்சித்தலைவரிடம் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த நாட்கள் தான் எங்கள் பள்ளியினுடைய ஆய்வுக்கூடங்களுடைய பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய ஆய்வு தான் தேசிய விருது பெற்றது. இந்தியாவோட முதல் பொறியியல் கல்லூரியை கோவையில் தொடங்கிய ஜிடி நாயுடு ஒரே ஒரு வருடம் கோட்பாடியல், அதாவது தியரி 1 வருஷம் படித்தா போதும், அடுத்த 3 வருஷம் ஆய்வுக்கூடங்களை உற்பத்தி நிலையங்களாக்கி அந்த மாணவர்களை நேரடி மின்சாதன உற்பத்தியில் ஈடுபடுத்தி உழைப்பூதம் தரும் கல்வியாக பொறியியல் கல்வியை அறிமுகம் செஞ்சார். நாம் அதை சட்டமாக்கி பின்பற்ற தவறிட்டோம். அதைத்தான் இப்போ சீனா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பள்ளி, ஐடிஐ, பாலிடெக்னிக்கு, பொறியியல் கல்லூரி இதில் இருக்கிற மாணவர் சக்தியை உற்பத்தி சக்தியாக மாற்றி மேட் இன் சைனா பொருட்களை செய்யுது. நமது ஆய்வுக்கூடங்களோ வெறும் மதிப்பெண்களை வழங்குகிற ரப்பர் ஸ்டாம்பாக மாறிடுச்சு. நம்மளோட ஆய்வகங்களை முறைப்படி நம்ம பயன்படுத்த முடியும்னு எனக்கு காட்டின வாய்ப்பு கிடைச்சிருந்தா நோபல் பரிசு வரை போயிருக்க வேண்டிய அந்த ஆய்வுக்கூட கோமாளிகளில் மகேந்திரன் இன்னைக்கு பிஎஸ்சி வேளாண்மை கல்வி முடிச்சுட்டு விவசாயத்துறையில் வித்தகராக இருக்கார். இஸ்மாயிலோ கடல் பொறியாளராகி கப்பல் ராஜாவாக இருக்கார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.